ஹாய் மகளே, வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான கான்செப்ட், சூப்பரான வீடியோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம ஓலா வச்சுருக்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிளோ பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். பிரேக் பேனுங்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டிப்பாக தேய்மானம் தேயும். நிறைய பேர் நான் ரோட்டில் ஓட்டுறப்ப கேட்பேன், ப்ரோ வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பட் அவங்க சைடு சூப்பராக இருக்குது பிரதர், 30,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு, எதுவும் மாற்றலை அப்படிம்பாங்க. 30,000 கிலோமீட்டருக்கு அப்படி என்ன மாற்றாமல் இருக்கீங்கன்னா, பிரேக் பிடிக்காம ஓட்ட போகிறீங்க, கண்டிப்பாக பிடிப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன். இதில் வந்து தேயும். எனக்கு வந்து ஒரு 15,000 கிலோமீட்டரில் தேஞ்சிருச்சு, சத்தம் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து சரி என்னென்னு பார்க்க போனால் பேக் பிரேக் சுத்தமாக இல்லை, முடிஞ்சிச்சு. ஸோ திருப்பூர் டீமில் வந்து நான் ஆக்சுவலி ஜனவரியிலேருந்தே நான் கேட்டுட்ருக்கேன். நான் எங்களுக்கு இருக்க திருப்பூர் ஒரே ஒரு சர்வீஸ் சென்டர் தான், கோபி நான் எடுத்தது. நான் ஃபஸ்ட்டு ஆன்லைனில் எடுத்துட்டேன். பட் என்னென்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதமாக கேட்டு இல்லை இல்லைன்னு மீன்ஸ் அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு நம்ம சர்வீஸ் டீமில் ஒரு ஹெட்டாக இருக்கீங்களா, இல்லை ஓலா டீமில் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார். நீங்களே பார்க்குற மாதிரி இருந்தாலுமே நாங்கள் ஒரு 1,60,000 கொடுத்து எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அது நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைங்கிறப்போ எமர்ஜென்சி கேட்டால் இல்லைன்னு சொல்லலாம். பட் எனி டைம்ஸ், ஏன்னா என் சர்க்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 16-17 வெஹிக்கிள் வச்சுருக்கோம். பட் எல்லோரும் சொல்கிற ஒரே ப்ராப்ளம், சர்வீஸ்க்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, எது கேட்டாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இது ஏன்னு தெரியல. நான் ஒரு 1,60,000 கொடுத்து வாங்கிட்டு ஒரு தேய்மானம் ஆகுது. ஆனால் எக்ஸாம்பிள் எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் பிரேக் இல்லாமல் தான் ஆக்சுவலி ஃப்ரண்ட் பிரேக்கில் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் பிரேக் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறது பார்த்தா ஒரு இன்னொரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடும். பட் இவங்களை நம்பி நான் இன்னும் இருந்திருந்தேன்னா பேக் பிரேக் சுத்தமாக இல்லை. இன்கேஸ் எமர்ஜென்சி சடனாக போகிறப்ப பிரேக் பிடிக்கலாம், என்ன பண்ண முடியும்? ஸோ நிறைய பேர் வந்து பிரேக் பேர் மாற்றாமல் ஓட்டிகிட்ருக்கீங்க. எனக்கு முன்னாடி எடுத்தவங்களும் சரி. இன்கேஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தால் சூப்பர். சேஞ்ச் பண்ணால் அந்த வீடியோ உங்களுக்காக தான். மேக்ஸிமம் ஒரு 10,000 கிலோமீட்டர் கொண்டு சேஞ்ச் பண்ணுங்கள் டிஃபால்ட்டாக. நான் மற்ற வெஹிக்கிளில் வந்து சர்வீஸுக்கு அலாட் பண்ணுறாங்க. பட் ஓலா சேல் பிரச்சனைனா மட்டும் வாங்க, மற்றபடி எந்த சர்வீஸும் தேவையில்லை. ஸோ நல்ல விஷயம் தான். பட் தேவைகள் நம்ம தேய்மானங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு பிரேக் பிடிக்கிறப்ப, ஏன்னா பிரேக் பிடிக்கிறப்ப தான் ரீஜென்ரேட்டிவ் ஒர்க் ஆகும். பிரேக் இல்லைனா பிறகு ரீஜென்ரேட்டிவ் ஒர்க் முடிஞ்சா. ஸோ நான் வந்து திருப்பூரில் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. நான் எப்போ கேட்டாலும் எனக்கு அந்த ஸ்பேர் ஸ்பாட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது. தயவு செஞ்சு ஃபார் கைண்ட்லி ரெக்வெஸ்ட், நீங்கள் வந்து திருப்பூர் டீமில் இருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு சர்வீஸ் கேட்டால் இருந்தால் திருப்பூருக்கு ஸ்பேர் ஸ்பாட் கொடுங்க. பட் நான் வந்து கோயம்புத்தூரில் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஏன்னா பிரேக் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோம். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் பேட் அந்த டிஸ்க்குக்கும் அந்த பிரேக் பேடுக்கு உண்டான கேப் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஓலா வச்சுருக்கீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப அந்த கேப் வந்து ரொம்ப குறைஞ்சிருந்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துக்கு பிரேக் பேடு வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. உங்களுக்கு அந்த சத்தம் லைட்டாக கீச்சுன்னு வந்திருக்கும். எனக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட்லேயும் கூட கொஞ்சம் இருந்துச்சு, பேக்கில் சுத்தமாக இல்லை. இன்கேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டுறீங்க, இன்கேஸ் உங்களுக்கு தெரியாமல் ஓட்டுறீங்கன்னா டிஸ்க் டோட்டலாக வந்து அந்த ஸ்க்ராட்ச் விழுந்து தெரியுங்களா? எனக்கு ஆக்சுவலி இந்த ஃபஸ்ட்டில் அந்த ஸ்க்ராட்ச் இல்லை, இப்போ வந்து அந்த ஸ்க்ராட்ச் இருக்குது. பட் நாங்கள் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ராச்சஸ் இல்லை, பட் மாற்றிக்கிங்க அப்படின்னு மாதிரி. ஸோ இதுதான் வந்து பிஃபோர் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்டான வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொன்று சொல்லணும். ஆக்சுவலி இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சுவலி 98 கிலோமீட்டர் நான் ஆல்ரெடி ரன் பண்ணிவிட்டு இப்போ ஆஃபீஸில் வந்து 98 வந்து ஃபுல் வெஹிக்கிள் பண்ணிட்டேன். நார்மல் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர் இப்போ நார்மல் தான் போகிறோம். ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர் தான் போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எப்படியும் அப் அண்ட் டவுன் நம்ம ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வரும். ஸோ இப்போ பைபாஸ் வந்தாச்சு, நான் லோக்கல் அங்கே வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ பைபாஸ் வந்தாச்சுன்னா ஆக்சுவலி நான் க்ரூஸ் தான் போட்டு ஓட்ட போகிறோம். க்ரூஸ் போட்டு ஓட்டுறப்போ எனக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஆனால் அதையும் பார்த்துக்கலாம். இப்படி போகிறதுன்னு ஆகிப்போச்சு. டோல்கேட்டு வந்தாச்சு. ஸோ ஆனால் வெயிலுங்க, சரியான வெயிலுங்க. ஆக்சுவலி காசு இருக்கிற நம்மளுக்கு வந்து நம்ம என்னென்னா பக்கத்தில் இருந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் இல்லை திருப்பூரில் இருந்தால். ஸோ இவ்வளோ தூரம் வந்து மாற்றி நான் ஒரு ஹாஃப் டே ஒர்க்கை விட்டுட்டு இங்கே வர்றப்போ நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. என்னென்னா இப்போ ஆக்சுவலி நம்ம ஓலா வந்தாச்சு கோயம்புத்தூர். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஸோ இதான் ஓலா ஷோரூம். நிறைய பேர் வந்து டெஸ்ட் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் சார்ஜரும் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து 4-5 போட்டு வச்சுருந்தாங்க. வேணுங்கிற வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம். நான் நிறைய பேர் கொண்டு வராங்க. மேக்ஸிமம் வந்து உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் Gen 2 ப்ளஸ் S1X சம்திங் அந்த வெஹிக்கிள். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் டெமோ தாங்க. நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபார் கைண்ட்லி ரெக்வெஸ்ட், எனக்கு சர்வீஸ் மட்டும் நம்ம ஓலா சைடில் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு
சூப்பரான வெஹிக்கிள் டெக்னாலஜி எந்த வெஹிக்கிளையும் கொடுக்கல இப்போ கரண்ட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வரைக்கும். பட் ஏன் நீங்கள் டெக்னாலஜிக்கல் வைஸ் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, பட் சர்வீஸ் வைஸ் ஏன் இப்படி பண்ணீங்கன்னா பாருங்கள். 8 இயர்ஸ் பேட்ரி வாரண்டி எந்த வெஹிக்கிளையுமே இப்போ வரைக்கும் 8 இயர்ஸ் கொடுக்கல. ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். ப்ளஸ் வந்து நம்பி எடுக்கலாம். 8 வருஷங்கிறப்ப அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க போகிறதும் இல்லை. 8 வருஷத்துக்குள்ளே என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நேரம் நம்ம உள்ள சர்வீஸ்ட்டு போய் 1/2 hour வெயிட் பண்ணோம். அதை கூட்டிகிட்டு போயிட்டு பிரதர் என்ன டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டுட்டு என்ன சொல்கிறது, ஏன்னா பிரேக் பேடை மட்டும் மாற்றணுமா வேறு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. பிரதர் எனக்கு பிரேக் பேடு தான் எனக்கு டோட்டலாக வந்து சத்தம் வருது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் திருப்பூர்லேருந்து இங்கே வந்தேன் அப்படின்னா ஆல்ரெடி கூப்பிட்டு பேசிட்டேன். ஸோ சென்டர் நம்ம காரில் இருக்கிற மாதிரி ஜாக் மாரி தான் போட்டுக்கிறாங்க, நல்ல விஷயம். ஸோ இதுதாங்க பிரேக் பேட். ஆக்சுவலி வந்து இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம ஆன்லைன்லேயும் சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலி 150 rupees 150 to 200 rupeesக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த மேலே லேபிள் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, இந்த டேபிள் நான் டேக் சைடில் போடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் இவங்க தான் வந்து இதை சேஞ்ச் பண்ணுறாங்க. நான் ஆன்லைனே செக் பண்ணேன். இப்போ வந்து நான் சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு செக் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஃப்ரண்ட் வந்து ஒரு 150, பேக் ஒரு 150, ஆல்மோஸ்ட் ஒரு 300 rupees. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 300 rupeesலாம் வந்து பிரேக் பேட் மாற்றுறப்போ ஒரு நல்ல விஷயம் தானே. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நான் வெஹிக்கிள் எடுத்து ஒரு 15,000 கிலோமீட்டரில் செலவு பண்ணுறத வச்சுக்கணும். ஒரு 300 ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் நான் பே பண்ணது வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன் எவ்வளோ பே பண்ணேன்னு. ஸோ எல்லாம் டிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு அவர் காமிச்சார் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றது பாருங்கள். ஆக்சுவலி நான் ஒரு 15,000 கிலோமீட்டர் நான் நார்மலாக ஸ்லோ தான் ஓட்டுவேன், ஹை ஸ்பீடு ஓட்ட மாட்டேன். எனக்கே வந்து இது 15,000 கிலோமீட்டரில் இது பாருங்கள் டோட்டலாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல், இது பழசு தெரியுதுங்களா, சுத்தமாக தெரிஞ்சிருச்சு. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. ஏன்னா அந்த வீடியோ ஏன்னா நான் அவர் சொன்னார் மேக்ஸிமம் சொல்லுங்க ப்ரோ, நிறைய பேர் வந்து பிரேக் பேடு மாற்றாமையே ஓட்டுறாங்கிற மாதிரி அங்கே சர்வீஸ் டைம்லேயே சொன்னாங்க. பட் ஏன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஓட்டுறீங்க தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் டிரைவிங் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. ஏன்னா காசு கொடுத்து 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு ஒரு 300 ஒரு பெரிய காசு இல்லை. பட் ஓலா சைடில் போனோம்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தான். சர்வீஸும் சரி, இதுவும் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சரி. ஸோ பேக்கில் மாட்டியாச்சு. நான் பயந்துட்டேன் என்னடா இவ்வளோ. ஏன்னா ஆக்சுவலாக அந்த டிஸ்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வரும். நம்ம ஆன்லைனில் ஆஃபர் போக ஒரு 1000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன், 999. ஸோ அது தேவையில்லை. நம்ம இந்த ஒரு 300 பொருளை மாட்டினோம்னா அந்த 1000 பொருள் மிச்சம் நம்மளுக்கு. ரொம்ப தேஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, டிஸ்க் தேஞ்சிச்சுன்னா பிரேக் பிடிக்காது. ஆக்சுவலி இதில் மெயினான திங்ஸ் என்னன்னா, நான் கோயம்புத்தூரில் மாட்டிட்டு நான் திருப்பூர் வரப்போ ரீஜென்ரேட் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ரீஜென்ரேட் ஆச்சு. ஸோ பிரேக் நல்லா இருந்தால் தான் ரீஜென்ரேட் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலி சென்சார் ஒயர் கொடுத்துருக்காங்க, பட் இப்போதைக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் மேபி ஒர்க் பண்ணலாம். மேபி பிரேக் பற்றி தெரிஞ்சாலும் ஒரு இன்டிமேட் பண்ணுற மாதிரி வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு தேவையில்லை ப்ரோ, நான் சென்சார் அவைலபிள் கொண்டு வரல அப்படி மாதிரி சொன்னார். இது பாருங்கள் ரெண்டுமே தேஞ்சிருச்சு பேக் சைடில், டோட்டலாக வேஸ்ட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இதை நம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம், ஒரு 1 வீக் வச்சதுன்னா டோட்டலாக டிஸ்கும் போயிருக்கும். ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, இல்லைங்கிறாங்க. பட் இன்கேஸ் பிரேக் பிடிக்கல, எனக்கு திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர் போய் சுத்தமாக பிரேக் இல்லை, ஃப்ரண்ட் பிரேக்கில் தான் வந்தேன். ஃப்ரண்ட் பிரேக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சத்தம் வந்துச்சு, லைட்டாக கீச்சுன்னு சத்தம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு டைம் ஓட்டி பார்த்து பிரேக் பேட் மாற்றிட்டாங்க பேக்கில். ஒரு டைம் டெஸ்ட்லேயே ஓட்டி பார்க்குறாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நல்ல குட்டு. ஃப்ரெண்ட்லி வேணான்னு தான் சொன்னார், லைட்டாக தான் அது இருக்குன்னாரு. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனில் என்ன இதுக்கு வேண்டி நான் இன்னொரு டைம் நான் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒன்ஸ் மாற்றிட்டோம்னா இன்னொரு 15,000 கிலோமீட்டருக்கு எந்த கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என் கான்செப்ட். கேஸ் நீங்களும் மாற்ற போனாலுமே மாற்றினாலுமே ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும், ஓலா ஷோரூம் போகலாமா இல்லை நம்மளே மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது நான் சைடில் கொடுக்குறேன், இந்த இதை பாருங்கள். ஆக்சுவலி இந்த பிரேக் பேடை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் சம்திங் அந்த லேபிள் ஃப்ரண்ட்டில் இருக்குது, அந்த லேபிள் நேம் கூட எனக்கு தெரியல. இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் நிறையா பிரேக் பேடு சேல் பண்ணுறாங்க ஓலான்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். இவங்க யூஸ் பண்ணுறது வந்து இதுதான். நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ தயவு செஞ்சு பிரேக் பேட் மாற்றி ஓட்டுங்க. எனக்கு இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஓலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த வீடியோ நான் ஆக்சுவலி போட வேணாம் தான் நினச்சேன். பட் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மாற்றிட்டு சொன்னாங்க, தயவு செஞ்சு போடு. ஏன்னா அந்த வீடியோவை பார்த்து இன்கேஸ் ஒருத்தர் மாற்றினாலுமே அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு ஷேர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட டிஸ்க்கு பிரேக் பேடு. ஸோ இது ஒரு அளவுக்கு இருந்துச்சு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்கிரம் ஒரு 1000 to 2000 கிலோமீட்டர் கண்டினியூஸாக எனக்கு பேக் பிரேக் இல்லாமல் ஓட்டியிருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
இதுவே லைட்டாக சத்தம் வந்துச்சு, அந்த கீச்சுங்கிறத லைட்டாக அந்த சத்தம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயவு செஞ்சு மாற்றிக்கிங்க. நான் திரும்ப நான் சொல்கிறது அதே தான். ஏன்னா வெஹிக்கிள் நம்ம 1,50,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இதை மாற்றாமல் நம்ம ஓட்டினோம்னா அது வேஸ்ட்டு. அதனால தான் ஸோ மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ சர்வீஸும் முடிஞ்சிச்சு. ஒரு டைம் ஓட்டி பார்த்துட்டு நாங்களும் எனக்கு வந்து அங்கே உள்ள என்னென்ன டெக்னீஷியன் என்னென்ன பார்க்கலாம், ஸோ எப்படி எதுக்கெல்லாம் வாரண்டி கிளைமான்னு கேட்டுட்டு இருந்தேன். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜர் நீங்கள் அங்கே நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் கசன்னு யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி அது ஒரு க்ளீனிங் அதை ப்ராசஸிங்கே இல்லை. அதையும் பார்த்தேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதுவும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் அது எப்படி சார்ஜ் போடலாம், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் போடலாம், அது மூலம் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ பிரதர். இப்போ தான் ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் பண்ணாமல் ஒரு மன உளைச்சலாகவே இருக்குது. நான் ஓட்டுறேங்க விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஃபைனலாக தேஞ்சாச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு 750, பேக் ஒரு 750, ஆல்மோஸ்ட் ஒரு 1410 ரூபா சம்திங் வந்துச்சு. ஸோ அவங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தாங்க, ஓகே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு சர்வீஸ்ன்னு பார்த்த வரைக்கும் நம்மளை ரெஸ்பான்ஸ் பண்ண தான் ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்தாச்சு, சர்வீஸ் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ தான் ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 98% வந்து ரன் பண்ண ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு 7 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் 98 சார்ஜ் பண்ணேன். இப்போ நார்மல் பார்த்தீங்கன்னா 133 கிலோமீட்டர் இருக்கா. இப்போ நான் ரிட்டன் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் வர்றப்ப அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், அடுத்த வீடியோ பாருங்களேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 101 கிலோமீட்டர் ஓட்டிட்டு நான் இப்போ போய் நார்மலில் பார்க்குறேன். ஸோ 51 கிலோமீட்டர். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் ஓகே. அப்போ வந்து பேட்ரி வந்து நல்லா இருக்குது. ஸோ எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நார்மலாக ப்ராப்பராக ஓட்டினோம்னா ஆக்சுவலி ஓலா பொறுத்த வரைக்கும் சூப்பரான வெஹிக்கிள். தயவு செஞ்சு சர்வீஸை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஓலா வச்சிருக்க எல்லா நண்பர்களுக்கும். தேங்க்யூ. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.